அந்த கிளிட்டர் நெயில் பாலிஷ் நம்ம செஞ்சோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நான் இதுக்கு சென்டரில் வந்துட்டு எந்த கலர் அடி தங்கம்? இந்த கலர் அடி. சரி, இந்த கலர் அடிக்கிறேன் விட. நீ தானம்மா இந்த கலர் எடுக்க சொன்ன, என்னம்மா இப்படி பண்ற? நீ தானம்மா இந்த கலர், நான் ஃபஸ்ட்டு அந்த கலர் தான் எடுத்தேன், நீ வேகமாக இந்த கலர்னு சொன்னனால அம்மா இந்த கலர் எடுத்துட்ருக்கேன். இரு பாப்பா, எல்லா கலர் அடித்தா நல்லா இருக்காதுடி தங்கம். ஐயோ, வந்துட்டு எடுத்துக்கிறேன். பாப்பா எங்கே போகிற? என்ன பண்ணுற? என்னம்மா பண்ணிகிட்ருக்க? அடுத்து நம்ம கடையிலலாம் வந்துட்டு கிளிட்டர் வாங்குவோம். மை காடே காடே காடு குட்டியே. மோ பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டிலே எப்படி நெயில் பாலிஷ் ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு ஷவுட் அவுட். இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஒரு சேனல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தமிழில் வச்சுருக்காங்க, யாதுமாகி அப்படின்னு சொல்லி. நேம் மாதிரியே அவங்க சேனலில் இருக்க கண்டென்ட்டுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்காக ஒன்ஸ் இந்த சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அண்ட் கமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் கமெண்ட், அதாவது பின்டு கமெண்ட்லேயுமே வந்துட்டு இந்த சேனலோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த சேனலை விசிட் பண்ணி பார்த்தேன். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்தா ஷெல் அண்ட் பேப்பர் கிளே யூஸ் பண்ணி ஒரு மயில் வந்துட்டு பண்ணி காமிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு கிராஃப்ட் ஐடியாவுமே பார்த்தீங்கன்னா இதில் கூட பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் குக்கிங் கண்டென்ட்டுமே வந்துட்டு இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். இந்த சேனலை ஒன்ஸ் எனக்காக விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம நெயில் பாலிஷ் தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா. அதை ரெடி பண்ணுறதுக்காக இப்போ ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். என்னடா வாழையில மாதிரி இவ்வளோ பெருசாக எடுத்திருக்கேனே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ரொம்ப நாளாச்சு இந்த அலுமினியம் பிளேட் வந்துட்டு வாங்கி எந்த பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நிறைய கலர்ஸ் வந்துட்டு இன்றைக்கி நான் ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். அதனால் இந்த பிளேட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு மெயினாக நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளூ. ஸ்கூல் க்ளூவாக இருந்தாலும் ஓகே, கிளியர் க்ளூ, ஒயிட் க்ளூ, ஃபெவிகால், ஃபேப்ரிக் க்ளூ, அந்த மாதிரி எந்த மாதிரி க்ளூவாக இருந்தாலும் ஓகே. கொஞ்சோண்டு வந்து நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் நிறைய கலர்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சோண்டு மட்டும் நான் எடுத்திருக்கேன். மல்டி கலரில் செய்ய போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் என்னென்ன பொருள்லாம் வந்துட்டு இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கலருக்கு நான் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்து இதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே வந்துட்டு ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இது 2 பொருள் மட்டும் நமக்கு போதும். ஓகேங்களா, அவ்வளோதான். நம்மளுக்கு எல்லோ கலர் நெயில் பாலிஷ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடும். ஓகேவா. செகண்ட் கலருக்கு நான் கொஞ்சம் க்ளூ வந்து எடுத்துக்கிறேன். தென் இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு நியூட் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இந்த கலர் தான் இருந்தது. உங்ககிட்ட இருக்க எந்த மாதிரி லிக்விட் லிப்ஸ்டிக் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்து இதில் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போது ப்ரௌன் கலர் மாதிரி தெரியும், பட் நமக்கு அடிக்கும்போது ஸ்கின் கலர் மாதிரி தான் இருக்கும். ஈவன் லிப்பில் அடிக்கும் போதுமே வந்துட்டு ஸ்கின் கலர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஸ்கின் கலர் நெயில் பாலிஷ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு சூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தென் அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் க்ளூ எடுத்திருக்கேன். இப்போ நான் ஆட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஐடெக்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். சரிங்களா, நீங்கள் வந்து ஐலைனர், காஜல் அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவன் நம்மக்கிட்ட மேக்கப் பேலட் இருந்தது அப்படின்னா அதுலேயுமே வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்கும் இல்லையா. அதில் உங்களுக்கு எந்த கலர் நெயில் பாலிஷ் வேணும் அப்படின்னு தோணுதோ அந்த கலர் ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு நெயில் பாலிஷாக மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபோர்த்து கலர் ரெடி பண்ணுறதுக்காக நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மல்டி கலர் அக்ரிலிக் பெயிண்ட் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மட்டும் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நெயில் பாலிஷ் வந்து ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆரஞ்சு கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து சும்மா ஒரு பெயிண்ட் மட்டும் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நான் நெயில் பாலிஷ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்த கலர் ரெடி பண்ணுறதுக்கு மறுபடியும் கொஞ்சம் க்ளூ வந்து எடுத்துருக்கலாம். தென் இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட்லேயே உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் இருக்கும் இல்லையா, அதில் சில்வர் கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஒரு பிஞ்ச் வந்து எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கேசரி பவுடர் இருக்குது இல்லையா, அதில் ரெட் கலர் வந்து என்கிட்ட இருந்தது. ஸோ அதனால் அதை வந்து ஒரு பிஞ்ச் எடுத்து நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட ஃபுட் கலர் வந்துட்டு லிக்விட் டைப்பில் இருந்தது அப்படின்னா அதுவும் கூட ரொம்பவே வந்துட்டு பெட்டர். அது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் கலர் ரெடி பண்ணுறதுக்கு நான் உஜாலா இருக்குது இல்லையா, அந்த உஜாலா சொட்டு நீலம் வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ளூ கலர் இங்க் இருக்கும் இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நிறைய கலர்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு இங்க் வந்து கிடைக்குது. அந்த கலர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற கலர் நெயில் பாலிஷ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த கலருக்கு நம்ம கிராஃப்ட்டுக்காக கிளிட்டர் வாங்குவோம் இல்லையா, அந்த கிளிட்டர் கூட நம்ம வந்து ஆட் பண்ணி கிளிட்டர் நெயில் பாலிஷ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். என்கிட்ட ப்ளூ கலர் கிளிட்டர் வந்து இருந்தது. ஸோ அதனால் அதை நான் ஆட் பண்ணி இந்த மாதிரி கிளிட்டர் நெயில் பாலிஷாக வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நிறைய கலர்ஸில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெஸ்டிங் டைம். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோடய நெயில்ஸில் இருக்க நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிட்டேங்க. ஃபர்ஸ்ட் பாப்பா குட்டிக்கு வந்து நான் அடித்து விடுறேன். அதுக்கப்புறமா என்னோடய நெயில்ஸ்க்கு வந்துட்டு நான் அடிச்சுக்கிறேன். இப்போது இந்த நெயில் பாலிஷ்லாம் செஞ்சுட்டோம். நம்ம ஏதாவது ஒரு கலர் நெயில் பாலிஷை செஞ்சதுக்கப்புறமா அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது தெரியணும் இல்லையா? எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட காலியான நெயில் பாலிஷ் பாட்டில் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து காலியானதுக்கு அப்புறமா சரிங்களா, அதுக்கு உள்ள கொஞ்சம் நெயில் பாலிஷ் ரிமூவர் லிக்விட் வந்துட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த பாட்டில் வந்து கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வேணுங்கிற நெயில் பாலிஷ் வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியாகவே செஞ்சு அந்த நெயில் பாலிஷ் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு கலராக பாப்பா குட்டியோட கையில் வந்து நான் அப்ளை பண்ணி விட்டுட்ருக்கேன். இப்போ பாப்பா கையில் எல்லா நெயில் பாலிஷுமே வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்குது. வேகமாகவும் வந்து காஞ்சிருது. ஓகேங்களா? இப்போ என்னோடய நெயில்ஸில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இன்னொரு கலர் யூஸ் பண்ணி இந்த ஆரஞ்சு கலருக்கு மேலேயே வந்து நான் நெயில் டிசைன் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். சும்மா ஒரு கோடு மாதிரி வந்துட்டு டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். டிசைனும் வந்துட்டு இந்த நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றதுக்காக செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? இந்த நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறதுனால இதில் வந்துட்டு ஒரு ப்ளஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நெயில் பாலிஷ் வந்துட்டு இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுக்கு நெயில் பாலிஷ் ரிமூவோ வைப்ஸோ லிக்விடோ எதுவுமே வந்துட்டு தேவைப்படாது. பிகாஸ் இந்த மாதிரி நீங்கள் உரிச்சு கூட வந்துட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம க்ளூவில் தானே வந்துட்டு இந்த நெயில் பாலிஷ் செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி உரிச்சு நீங்கள் வந்து அந்த நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ஸோ ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.